எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க எங்களுக்கு பலன் தார். வரக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். எங்கள் நடுவிலே பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அறிவீர், எல்லாவற்றையும் நீர் அறிவீர். உமது கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு தங்கீரும் வழி நடத்தும் தேவ பிரசனம் எங்களை விட்டு விலகாதிருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நின்றபடியே நம்ம ஒரு பாடலை பாடுவோம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினா சரணம் சரணம். தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோ எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தலை தங்க மயமானவர், தலைமயிர் சுருள் சுருள் ஆனவர். தலை தங்க மயமானவர், தலைமயிர் சுருள் சுருள் ஆனவர். 10,000 பேரில் சிறந்தவர், 10,000 சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்திகள் போல. கண்கள் பூரா கண்கள் போல, கன்னங்கள் பாத்திகள் போல. சின்னங்களும் சிறந்த நாளே எண்ணிலாத சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. கரங்கள் பொன்வளையல்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கரங்கள் பொன்வளையல்கள் போல, நிறங்களும் தந்தத்தை போல. கால்களும் கல் தூண்கள் போல, காண்பதாலே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே, நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதான எங்கள் மூளை கல்லே, ஏராளமாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திபாரம், அறிவு கேட்டாத விசாரம். ஜீசஸ் அஸ்திபாரம், அறிவு கேட்டாத விசாரம். கூடி வந்த எம்மலங்காரம், கோட கோடிய சரணம் சரணம்.
தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பார்த்திபனே கன சோத்ர கீர்த்தன மங்கள சோத்ர பார்த்திபனே கன சோத்ர கீர்த்தன மங்கள சோத்ர வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தேவ செய்தியை பார்க்கலாம். தேவ சந்நிதியில் நிற்கிறவர்கள் என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நாம் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் தேவனுடைய சந்நிதியில் நிற்கிறார்கள் என்று நான் என்று தைரியமாக சொல்கிறவங்கன்னு பார்த்தா எலியா எலிசா இவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க யாருக்குமே பயப்படலை. தேவ சந்நிதியில் நிற்கிற பிள்ளைகள் எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த தீய கிரியைகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே அவைகளெல்லாம் எதிர்த்து வரதான் செய்யும். ஆனாலும் தேவ சந்நிதியில் நாம் நின்று பழகும்போது எல்லா காரியங்களையும் முறியடிக்க எல்லா வல்லமைகளிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்பதை நாம் ப்ரூவ் பண்ண நிரூபிக்க முடியும். இதை நம்ம 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இந்த இடத்துல பார்க்கிறோம், என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்தில் என்ன செய்யாது, பனியோ மழையோ பெய்யாது என்று சொல்லி எலியா சொல்றார். திஸ்பியனாகி எலியா ஆகாப் ராஜா கிட்டே போய் தைரியமாக சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் கர்த்தர் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதே மாதிரி எலிசாவை குறித்து நம்ம வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 3:14 வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 3:14. அதற்கு எலிசா எலிசாவும் அப்படி சொல்லுகிறார். யோசபாத்து முகத்தை மட்டும் நான் பாராதிருந்தால் உன்னை பார்க்கணுன்னு எனக்கு அவசியமே இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு எலிசா சொல்லுகிறார். யோபு குறித்து கூட கர்த்தர் சொல்கிறாரு, யோபுவின் முகத்தை பார்த்து அவனுடைய சிநேகிதர்களாகிய உங்களை நான் மன்னிக்கிறேன், நீங்கள் அந்த யோபு பேசினது போல நீங்கள் பொறுமையாய் பேசவில்லை அப்படின்னு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ கர்த்தருடைய சந்நிதியில் நிற்கிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருடைய சந்நிதியில் யார் யார் எப்பெல்லாம் நின்னாங்க என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். 33ஆம் வசனங்கள் வரைக்கும், 17லேருந்து 33 வரைக்கும் அத்தனையும் நாம் படிக்க முடியாது. ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். 17 முதல் வாசிங்க. ஆபிரகாம் பெரிய ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சிநேகித்தார், ஆபிரகாமை நேசித்தார். ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதற்கு அவன் கிரயம் செலுத்தினான். இன்னைக்கு கிரயம் செலுத்தாதபடிக்கு ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு கடைக்கு போகிறீங்க,
பணம் கொடுக்காம இதையே பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம கையில் பணம் இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கிரயம் செலுத்த வேண்டும். இந்த 40 நாட்கள் நம்ம கிரயம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிலர் ஒரு விதத்தில் கிரயம் செலுத்துகிறோம். அப்போ கிரயம் செலுத்தாதபடிக்கு எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆபிரகாம் தன் சொந்த தேசத்தை விட்டு, அந்த 11ஆம் அதிகாரத்தில் அதை வாசிங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் எவைகளை விட்டு வெளியே வந்தான், கடைசி பகுதியில் இருக்கும். ஆதியாகமம் 11. யாரை கூட்டிட்டு வந்தான்னு சொல்லலை, எதையெல்லாம் விட்டு வந்தான். இதுதான் நானே பார்க்குறது. ஹல்லேலூயா. ரிமாலர சந்துரபா அதில் ஹல்லேலூயா. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னத்தையெல்லாம் விட்டு வெளியே வர வேண்டும், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 12:1 வாசிக்கிறோம். 11ஆவது அதிகாரத்தில் 31 வாசிக்கும்போது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய்ந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவி ஆகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அப்போது ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்ததுனால பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்குள்ள தான் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதெல்லாம் நான் என்ன செய்வேன், ஆபிரகாமுக்கு சொல்லுவேன். 19ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது எதுக்காக சொல்லுவார்? ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது நாம் நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே 18-19. அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் உண்மையுள்ளவர்களிடத்தில் தான் என்ன செய்வார், அநேக பொறுப்புகளை கொடுப்பார். உண்மை இல்லாமல் நடக்கும்போது உள்ளதும் அவர்களிடத்தில் எடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்கிறார், தன் இருதயத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அந்த கூக்குரலின் படியே அதை செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். 21ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், சோதோம் குமாராவை தேவன் என்ன செய்வார்னு சொன்னார், அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்தார். 20ஆம் வசனத்தை வாசிங்க, அம்மு மட்டுமே வாசி. சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாக இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாக இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின் படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ என்று பார்த்து அறிவேன். அப்போ இப்படி அவர் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன செய்தார், தேவ சந்நிதியில் நின்று கொண்டே இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறான், ஆண்டவர் இடத்துல பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே, துன்மார்க்கனோடு நீதிமானையும் அழித்து விடுவீரோ அப்படின்னு சொல்லி 50 நீதிமானில் இருந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்குறான். அடுத்தது என்ன செய்கிறான், ஆண்டவரே 50 நீதிமான், சரி நான் இன்னும் பேசுகிறேன் 45 அப்படியே கேட்டு 10 நீதிமான் நிமித்தம் அழிப்பீரோ, இருந்தாலும் அழிப்பீரோ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், இல்லை. அப்போ இந்த வாக்குறுதியை வாங்குகிற வரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்தார், தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டே இருக்கிறார். அது நிமித்தம் நடந்தது என்ன அப்படின்னு நம்ம வாசிக்கும்போது லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28 முதல். லோத்துவினுடைய நாட்களில் நடந்த போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள்,
கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அடுத்தது, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. பாருங்க, நீதிமானை தேவன் என்ன செய்கிறாரு? காப்பாற்றுகிறார். லோத்து சூஸ் பண்ணது தப்பு தான், தெரிந்து கொண்டது. ஆனாலும் இந்த அப்ரஹாம் பரிந்து பேசும்போது ஆண்டவர் லோத்துவை நினைக்கிறார். ஒருவேளை லோத்து அங்கே போன பிறகு, சோதோமுக்கு போன பிறகு நிம்மதியாக இல்லை. அங்கே நடக்கிற அந்த பாவங்களை கண்டு குமுறி கொண்டே இருக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தார்? அப்ரஹாம் தேவ சந்நிதியில் நின்று கொண்டே இருந்தது நிமித்தம் லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் ஒரு உறுதியாய் நிற்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தானியேல் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களில் அவர்கள் எடுத்த தீர்மானத்திலேயே உறுதியாய் இருப்பார்கள். தேவ சந்நிதியில் அவர்கள் உண்மையாய் நிற்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் எப்படி இருப்பாங்க? உறுதியாய் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 1:3 முதல் 9. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே சில வாலிபரை கொண்டு வரவும், அப்புறம் அவங்களுடைய பாஷைகளை, கல்தேயரின் பாஷைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும். சரி, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்னாச்சு? இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் போஜன விஷயத்திலே தான் தீட்டுப்படக்கூடாது என்பதை தானியேல் என்ன செய்தார்? உறுதியாக தீர்மானித்தார். 5ஆம் வசனத்தை வாசிப்போம். தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டார். இதுல தீர்மானத்திலே உறுதியாய் நின்ற தானியேல் ஜெயித்தார், வெற்றி பெற்றார் என்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, தேவ சந்நிதியில தேவனுடைய இரக்கத்துக்காக காத்திருந்த அப்ரஹாமை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்தது நாம் பார்க்கும்போது இன்னைக்கு லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களிலே பார்க்கிறோம். இங்க ஒரு விதவை, ஏழை விதவை இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு உவமை மூலமா சொன்னார். எதுக்காக? சோர்ந்து போகாமல் நீங்க எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையா சொல்றாரு. இந்த உவமை நமக்கு தெரியும். ஒரு பட்டணத்தில் எப்படி இருந்தானா, ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவனாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தாள். அவள் போய் என்ன செய்கிறாள்? வாசிப்போம். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் விண்ணப்பம் பண்ணிட்டே இருந்தாளாம். ஒவ்வொரு நாளும் அவள் போய் கேட்டுக்கிட்டே இருந்தாள். அப்போ அவன் என்னைக்காவது ஒரு நாள் நியாயம் செய்வான் என்று நினைத்தாள். அவனுக்கு எப்படி இருந்தது? எரிச்சலாக வந்தது, இரிட்டேட்டிங்காக இருந்தது. இவளை எப்போ பார்த்தாலும் பார்த்து, இவன் முகத்தை பார்த்து, இவன் பேசுகிறத கேட்டு எதுக்காக இவன் ஓயாமல் தொந்தரவு பண்ணுறா? இவ்வளோ நாளைக்கு தெரிஞ்சிருக்கும் என்கிட்ட நீதி கிடைக்காதுன்னு. ஆனால் என்ன செய்கிறா? தினம் தினம் என்னை வந்து இவன் தொந்தரவு பண்ணுறாளே, இவன் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு மனுஷன் காலில் உள்ள சொல்லலை. இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, அப்போ நானும் நடந்து போனேன், நம்மளை விட்டு போனதெல்லாம் கிடச்சிரும்னு சொல்லி. நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேணும்னு சொல்கிறாரு? தம்மை நோக்கி, அந்த வசனத்தை வாசிப்போம். தம்மை நோக்கி இரவும் பகலும், 7ஆம் வசனமா? அந்தபடியே இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை குடும்பங்களில் பார்த்தீங்களா எவ்வளோ தடைகள்? ரட்சிப்பில் தடைகள், திருமணத்தில் தடைகள், பிஸ்னஸில் தடைகள், வீசா கிடைக்கிறதுக்கு தடைகள், ஆரோக்கியத்தில் தடைகள்,
பரிசுத்த வாழ்க்கையில் தடைகள், ஊழிய வளர்ச்சியிலே தடைகள், இரவும் பகலும் என்ன செய்கிறோம்? தேவனை நோக்கி நாம் இந்த 40 நாட்கள் பல விதங்களில் நாம் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். எதிராளி என்ன செய்கிறான்? அவனால் என்ன மேக்சிமம் முடியுது எல்லாமே செய்து பார்க்கிறான். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் உன் எதிராளிக்கும் உள்ள இந்த காரியத்திலே, இந்த வேதனையில் அவர்கள் தொடர்ந்து உனக்கு எதிராக எய்து கொண்டே இருக்கிற அக்னி ஆஸ்திரங்கள், இவைகளுக்கு நடுவில் என்னை நோக்கி இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளுகிற உன்னுடைய விஷயத்தில் நான் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் நான் பதில் செய்வேன், சீக்கிரமாய் நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் தேவ சந்நிதியில் நிற்கிறவர்கள் அதுல உறுதியாயிருப்பாங்க. எதற்காக? தேவனுடைய இரக்கம் கிடைப்பதற்காக. இரண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? தீர்மானத்திலே உறுதியாயிருப்பார்கள். மூணாவது என்ன பார்க்கிறோம்? தேவனை நோக்கி ஜெபிக்கிறதிலே அவர்கள் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் தீர்மானமாய் நிலைத்து இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57, 58. 1 கொரிந்தியர் 15, 57, 58. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து. இன்னைக்கு எவ்வளவு பிரயாசம் படுகிறோம் கர்த்தருக்குள்ள. நீங்க யோசித்து பாருங்க, என்னெல்லாம் பிரயாசம் இந்த நாளில் எவ்வளோ பிரயாசப்பட்டேன்னு ஆண்டவருக்கு தெரியும். அதை மாதிரி யாரெல்லாம் என்னென்ன பிரயாசப்பட்டீங்க? கர்த்தர் மறந்து போகிறதுக்கு அநீதியுள்ள தேவன் அல்ல. நாங்கள் என்னத்துக்கெல்லாம் பிரயாசப்படுகிறோம்? ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உங்களை கணவனை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளோ அளவுக்கு படுகிறீங்க? உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு கீழ்ப்படிய பண்ணுகிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுகிறீங்க? இந்த வட்டாரத்தை அசைப்பதற்கு, ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு எவ்வளோ பிரயாசப்படுகிறீங்க? ஒருவேளை மோசையுடைய கரத்தை தாங்கின ஆரோன் ஊரை போல யார் இந்த ஊழியத்தை தாங்குவதில், வருகிற கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வதில், தேவைகளில் எத்தனை பேர் இதில் ஈடுபடுகிறீங்க? அப்போ இதெல்லாம் என்ன செய்யாது? விருதவாய் இராது என்று அறிந்து, ஊழியத்தை நிமித்தம் வருகிற போராட்டங்களை இன்னைக்கு சந்திக்கிறோமே, இது விருதாவாய் போகாது என்று அறிந்து வாசிப்போம். நீங்கள் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுகிறது. தேவ சந்நிதியில் நிற்பதில் தீர்மானம் இருக்கணும். தேவ சந்நிதியில் நிற்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருப்பவர்கள். அடுத்ததான் நம்ம என்ன பார்த்தோம்? 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? கவனிக்கிறீங்களா? தீர்மானத்திலே உறுதியாயிருப்பவர்கள். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பவர்கள். அடுத்தது என்ன பார்க்கிறோம்? ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசம் வீண் போகவே போகாது என்பதை அறிந்து அதிலே உறுதியாயிருப்பவர்கள், அசையாமல் இருப்பவர்கள், அந்த நற்கிரியையிலே பெருகிக் கொண்டே இருப்பவர்கள் என்பதை நம்ம இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு எல்லாரும் ஓடுற ஓட்டத்தில் நானும் ஓடுகிறேன்னு சொன்னால் ஆண்டவருடைய பிரியத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்கள் நம்ம ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 வருஷம் நடந்தாங்களே, எல்லாருக்கும் தேவன் செய்த அற்புதங்கள் எத்தனையோ, ஆனாலும் முழு பேரும், அத்தனை பேரும் தேவனுக்கு எப்பொழுதும் பிரியமாய் நடந்தார்களா? அப்படி இல்லவே இல்லை. அநேகர் என்ன செய்தாங்களாம்? புசித்தாங்க, குடித்தாங்க, உட்கார்ந்தாங்க, விளையாடினாங்க, இச்சித்தாங்க, ஆண்டவரை என்ன செய்தாங்க? கோவப்படுத்தினாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, தேவனால் அழிக்கப்பட்டாங்க, முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப தேவ சந்நிதியில் நிற்கிறவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடுங்கள். தேவ சந்நிதியில் நிற்கிறவர்களுக்கு என்ன தெரியணும்? எந்த இடத்தை விட்டு ஓடணும்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், தேவனுடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசைக்கு விலகி ஓடுங்கள் சொல்லி இருக்கிறது. வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சந்நிதியில் நிற்கிறவர்கள் கிட்ட இத்தனை விதமான அம்சங்கள், இத்தனை விதமான அழகுகள், ஆவிக்குரிய ஒழுங்கு காணப்பட வேண்டும். அப்படி நாம் எழுந்து இந்த ஜெபம் பண்ணலாம். தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் அப்படியே ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டு விடாத படிக்கு திருவசனத்தை நாங்கள் கேட்கிறவர்கள் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறு ஒன்றினாலும் போகாது என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தைக்கு விரோதமாக உங்களுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி இருக்கிற அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே. மறைமுகமாய் நின்று ஆண்டவரே பல அம்புகளை எய்து, அக்னியாஸ்திரங்களை எய்து குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஜீசஸ் ஓராமா சந்துராதி ரி கமௌதனா கியாங்கரோ ரி ஹதுரிதி ரிவி கமௌதனதி யாங்கரபா. கற்பாரியாகிய கிறிஸ்துவின் மீது நாங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை ஆண்டவரே. தகப்பனை, இந்த உறுதியோடு உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம், உம்மை பிடித்து கொள்ளுகிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்தை நாங்கள் விடாமல் பற்றிக் கொள்ளுகிறோம். எங்கள் கண்ணீரால் உம்முடைய பாதங்களை நனைக்கிறோம். எங்கள் ஏக்கங்கள், பெருமூச்சுகள் உம்முடைய சந்நிதிக்கு வந்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரமா சந்துரதியாங்கரபனா. ஆண்டவரே, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கள் ஒருபோதும் விற்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. அதிசயத்தை காணச் செய். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் தொடர்ந்து எங்களோடு தங்கியிருப்பீராக. எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.